2021 ஆண்டு கேள்வி நாங்கள் பார்க்க போகிறோம். எம்சிக்யூ கூற்று கேள்வி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இதில் வந்து உங்களுக்கு எங்களோட யூடியூப் சேனலுக்குரிய யூடியூப் சேனலில் வந்து பெயர் போடப்பட்டிருக்குது. அதே மாதிரி வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து லிங்க் போடப்பட்டிருக்குது. ஸோ கட்டாயம் வந்து அதில் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. போதுமான வீடியோக்கள் விளக்கங்கள் வரும் அதில் அதே மாதிரி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க உரிய ஆக்களோட. இதில் கீழே 31வது கேள்விக்கு நாங்கள் போய்கொள்ளலாம். 31வது கேள்வி எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். 31வது கேள்வியில் எங்களுக்கு இருக்கிற விடயம் என்னென்னு சொன்னால், பின் வருவனவற்றுள் HBRுடன் தாக்கம் பொருந்தி பிரதான விளைபொருளாக 3-புரோமோ 3-மெதைல் ஹெக்சேனை தருவது. எனவே முதல்ல நான் என்ன செய்ய போகிறேன்னா 3-புரோமோ 3-மெதைல் ஹெக்சேன் அவர் தந்திருக்கிற இந்த சேர்வை எப்படி இருக்க மாட்டேது நான் எழுத போகிறேன். இந்த இருக்கு 3-புரோமோ 3-மெதைல் ஹெக்சேன் 6 கார்பனை கொண்ட சங்கிலி ஹெக்சேன். இதில் வந்து 3ஆம் நம்பர் கார்பனில் புரோமோ மெதைலும் இருக்குது. ஸோ இங்கே பக்கம் நான் போடலாம் எதிர்பக்கம், பட் இங்கே சைட் போட்டிருக்கேன். புரோமோ மெதைலும் இருக்குது. இதான் 3-புரோமோ 3-மெதைல் ஹெக்சேன். இதில் ஸோ நான் இலக்கமிடக்குள்ள 1 2 3 வரை போகுது. HBR போட்டோம்னா தரப்பட்டிருக்க சேர்வைகளில் யார் தருமென்று பார்ப்போம். HBR போட்டோம்னு சொன்னவங்களுக்கு மார்க்கோனிக்குவின் விதியை பயன்படுத்தி நாங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒவ்வொன்றாக போட்டு வாய்ப்பு பார்க்க போகிறேன். ஏக்கு பார்ப்போம். ஏக்கு நான் HBR போட்டால் ஐதரசன் கூடிய பக்கம் இல பக்கம் ஐதரசனும், ஐதரசன் குறைஞ்ச பக்கம் பிரதான விளைபொருளில் ஐதரசன் குறைஞ்ச பக்கம் BRும் இங்கே பக்கம் BRும் வரும். எனவே தான் எனக்கு என்ன வருமெண்டா CH3 CH2 CH2 CBRும் இங்கே வந்து CH3யும் இங்கே சைடு வந்து CH2 CH3 வரப்போகுது. இதே மாதிரி ஒரு சேர்வை. எனவே ஏ எனக்கு பொருத்தமானது. ஏ பொருத்தமான ஆப்ஷனுக்கு வரலாம். அவருக்கு HBR போட்டோம்னா எனக்கு அந்த விளைவு வரும். அப்படியே பி சேரைக்கு வாங்க. பிக்கு வந்து அந்த ஐதரசன் கூடிய பக்கம் Hனையும் ஐதரசன் குறைஞ்ச பக்கம் BRனையும். எனவே பிக்குரிய ஆப்ஷனை போய் பார்ப்போம். நிச்சயமாக எங்களுக்கு வரையில் நாங்கள் பார்க்க தேவையில்லை. ஏனெண்டா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழங்கும் 2ஆம் நம்பர் கார்பனில் BR வரப்போகுது. 3ஆம் நம்பரில் மெதைல் இருக்குது. ஸோ இங்கே எங்களுக்கு இதில் வந்து Hம் இதில் BR மனையக்குள்ளே 2ஆம் நம்பரில் BR இருக்குது. எனவே B எங்களுக்கு வரையிலாது. சியில் பாருங்கள், இங்கே பக்கம் சியை பொறுத்த மட்டும் எங்களுக்கு கீறி விளங்கப்படுத்துவோம். CH3 CH டபுள் பாண்ட் CH இங்கே சைடு வந்து CHம் இங்கே சைடு CH3யும் இங்கே இதையிலும். இதில் நல்லா விளைக்கணும். ஐதரசன் எங்களை பக்கம் இணையுமெண்டா ஐதரசன் எங்களை சைடு வந்து அட்கையில் தொகுதி வந்து குறைய இருக்கும், எங்களை பக்கம் இணையும். ஸோ அட்கையில் தொகுதி குறைஞ்ச பக்கம் பைப்பினை இப்போ நகர் விரிக்க பண்ணத்தால் இந்த கார்பனோட மெதைல், பட் இந்த கார்பனோட Hோட பெரிய ஒரு தொகுதி இணைஞ்சிருக்கிறதால இங்கே வந்து பைப்பினை இப்போ நகர்ந்தால் அதில் H வரும். ஸோ Hம் எனக்கு BRும் வரும். வந்தால் ஷுவர் எனக்கு இது சரியாக வரையிலாது. ஸோ பைப்பிணைப்பு இல்லாமல் இருப்போம். அந்த இடத்துல பைப்பிணைப்பு உடச்சி ஒற்றை பிணைப்பு நான் போடையிலும். இப்படி தான் அந்த சீக்குரிய விளைவு வரும். எனவே BR 3ஆவது கார்பனில் இருக்குது, மெதைல் அங்கே பக்கம் மரத்தில் இருக்குது. 4ஆவது வந்து எனக்கு அது பொருத்தம் அற்ற ஒரு விடையாக எனக்கு வரும். பார்க்க தேவையில்லை. டியை பார்ப்போம். ஸோ டியை பொறுத்த மட்டும் நீங்கள் DKHBR போட்டிங்கன்னு சொன்னால் DKHBR ஐதரசன் கூடிய பக்கம் இதில் Hம் இங்கே பக்கம் BRும் வரும். எனவே அந்த சேர்வின் அழியினை எப்படி வரும்னா CH3 CH2 அதே மாதிரி வந்து CH2 CBR இங்கே பக்கம் வந்து CH2 CH3 இங்கே சைட்டில் CH3 வரும். சில பிள்ளைகள் பிள்ளை எடுக்க பார்க்கும், கவனமாக இருக்கணும். நேர்ச்சங்கிலி சேர்வை இங்கே பார்க்குறதில்ல. அதிகூடிய கார்பனை கொண்டு தான் நீளமான கார்பன் சங்கிலி. எனவே நேராக வந்துடப்படா இதான் எங்களுக்கு நீளமான கார்பன் சங்கிலி. 6 கார்பன் சங்கிலில் 1 2 3ஆம் நம்பர் கார்பனில் மெதைலும் BRும் இருக்குது. எனவே எங்களுக்கு டியும் பொருத்தமானது. எனவே ஏயும் டியும் பொருத்தமானதால் நாங்கள் 31வது கேள்விக்கு 4வது விடைக்கு நாங்கள் போகலும். 32வது கேள்வி உங்களோட தாவர மூலம் தொடர்பான உற்பத்தி பொருட்கள். அதில் வந்து இலகுவான நேரடியான தியரி கேள்வி. அது ஏ தாவரங்களின் ஆவி பரப்புள்ள கூறுகளின் சிக்கல் கலவைகள் சாற்றெண்ணெய்களில் அடங்கியுள்ளன. உங்களுக்கு தெரியும், நம்ம கொதிநீராவி காய்ச்சிப்படுத்தல் மூலமாக சாற்றெண்ணெய்களை பிரிச்சிருக்கிறோம். சாற்றெண்ணெய் என்பது ஆவிப்பரப்பு கூடினாக்கள், ஆவிப்பரப்பு கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த பதார்த்தங்கள் தான் சாற்றெண்ணெய்கள். பி ஆவிப்பரப்புள்ள தாவர எண்ணெய்கள் வந்து உயிர் டீசல் உற்பத்தி செய்யப்படும். நல்லா நீங்கள் விளைக்கணும். உயிர் டீசல் உற்பத்திக்கு பயன்படுத்துறது வந்து தாவர எண்ணெய்களில் காணப்பட்ட ட்ரைகிளிசரைட் தொகுதி. அதாவது அதில் வந்து ஆவி பரப்புள்ள கூறுகளை வச்சு எப்படி உயிர் டீசல் நம்ம தயாரிக்கிறது? ஆவி பரப்பற்ற தாவர எண்ணெய்கள் மறந்துடப்படாது. எனவே அந்த கூட்டளப்பில் ஆவி பரப்புள்ள தரப்பில்
சியை பொறுத்த மட்டும் உயிர் டீசல் உற்பத்தியில் மெதனால் பயன்படுத்தப்படுவதில்லை, பிழை. உங்களுக்கு தெரியும் உயிர் டீசலை பொறுத்த மட்டும் உதாரணமாக ஆர்சி டபுள் பொண்டு OCH2, அதே மாதிரி ஆர்சி டபுள் பொண்டு OCH, ஆர்சி டபுள் பொண்டு OCH2 பொறுத்த மட்டும் இதான் எங்களுக்கு ட்ரைகிளிசரைட் தொகுதி. இவருக்கு நாம் மெதனால் CH3OH தான் போடுவோம். யாருண்டா NaOH ஊக்கி முன்னிலையில் நாங்கள் போட்டு கொஞ்சம் வெப்பத்தை கொடுப்போம். ட்ரான்ஸ் இசைத்தலாக்கல் தாக்கம் நடைபெறும். உங்களுக்கு தெரியும் இதால் சேர்வை வந்து ஃபுல்லாக பிரேக் ஆகி ஆர்சி டபுள் பொண்டு OCH3 விளைவாகும். இவர் தான் எங்களுக்கு உயிர் டீசல். அதோடு வந்து பக்க விளை பொருளாக இந்த எங்களுக்கு கிளிசரின் அல்லது கிளிசரோல் உருவாக்கப்படும். எனவே மெதனால் பயன்படுத்தப்படுவது என்பது பிழையானது. D-கூற்று தாவர பதார்த்தங்களை நொதிக்கச் செய்து உற்பத்தி செய்யப்படும் எதனால் ஒரு மீள புதுப்பிக்கத்தக்க ஒரு சக்தி முதலாக கருதப்படும். சரி, உங்களுக்கு தெரியும் உயிர் எதனால் உயிர் டீசல் எல்லாமே வந்து எங்களுக்கு மீள புதுப்பிக்கத்தக்க பதார்த்தங்கள். எனவே ஏயும் டியும் சரியானத்தால் நாலாவுடைய போயிடும். 33வது கேள்வி, M2+M solid மின்வாய் ஒரு மின்வாய் தரப்பட்டிருக்கு. ஒரு மின்வாயினுடைய ஒரு மின்வாய் அழுத்த பெருமானம் எந்த காரணிகளில் தங்கியிருக்குன்னு சொல்லியிருக்கு. மின்வாய் அழுத்த பெருமானம் உதாரணமாக இதை நான் தாழ்த்தல் அழுத்தமாக எழுதுகிறேன் பாருங்கள். இதற்கு மின்வாயின் எடுப்போம். இந்த மின்வாய் வந்து M solidோட எங்களுக்கு சமநிலையில் இருக்குன்னு நாங்கள் எடுப்போம். M solid சமநிலை இருக்குது. எனவே சமநிலையை பாதிக்கிற காரணிகள் மின்வாய் அழுத்த பாதிக்கும். ஏனெண்டா சமநிலை முன்னோக்கி நகர்ந்தால் இலத்திரம் பயன்படுத்தப்படுற அளவு கூடும், சமநிலை பின்னோக்கி வந்தால் இலத்திரம் வந்து விடுவிக்கப்படுற அளவு கூடும். எனவே அதுக்கேற்ற மாதிரி தாழ்த்தழுத்த பெருமானங்களை மாறும். எனவே சமநிலை நகர்வை நீங்கள் பார்க்கணும். பாருங்கள், முதலாவது எந்த காரணம் தங்கியிருக்கோம்னா ஷூராக மேற்பரப்பளவு எங்களுக்கு வந்து மேற்பரப்பு பரப்பளவு எங்களுக்கு செல்வாக்கு செலுத்த மாட்டாது. ஏன்னா சொல்லிட்டு தானே சொல்லிட்டு வந்து சமநிலையை சேஞ்ச் பண்ண பொருள். என்னை மேற்பரப்பிற படப்பையும் சொல்லிட்டு வந்து சமநிலையை பாதிக்க மாட்டேது, மின்வாய் அழுத்த பாதிக்க மாட்டேது. உங்களுக்கு தெரியும் செறிவு என்பது சமநிலையை பாதிக்கிற காரணி. M2+ செறிவு செறிவை நீங்கள் கூட்டினீங்கன்னா நீங்கள் சமநிலை முன்னோக்கி போகும். அதே மாதிரி வெப்பநிலை ஒரு காரணி. மிக லீஜர் சமநிலை வந்து வெப்பநிலை ஷூராக பாதிக்கும். M2+ கரைசலில் கனளவு பாதிக்காது. நல்லா வினை கொண்டீங்க. இதில் கனளவு ஒரே செறிவுடைய தொகுதியை நீங்கள் கனளவு மாற்றினாலும் ஒரு செறிவு சேஞ்ச் ஆகாது. உதாரணமாக 0.1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் செறிவுடைய M2+ கரைசலில் 50 சென்டிமீட்டர் கணத்துக்கு நீங்கள் எம் மின்வாயை வச்சாலும் சரி, 100 சென்டிமீட்டர் கணத்தில் எம் மின்வாயை வச்சாலும் செறிவு மாற பொருள். எனவே செறிவில் எங்களுக்கு M2+ செறிவில் தங்கியிருக்க மாட்டதால் கனளவு சேஞ்ச் பண்ணது எங்களுக்கு மாற்றம் வராது. எனவே எங்களுக்கு BMC மடத்தான விட 2வது விட பொறுத்த வரைக்கும். 34வது கேள்வி, சோடியம் கார்பனேட்டோட CO2 வாயுவை தருவவை உங்களுக்கு தெரியும். பிள்ளைகள் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோடியம் கார்பனேட் போட்டு CO2 தாரதாக இருந்தால் RCOH இருக்க வேண்டி வரும். RCOH தான் உங்களுக்கு சோடியம் கார்பனேட்டோட CO2 கேஸை தரும். நல்லா விளையம் கொள்ளுங்கள். அல்கஹால் தொகுதியாக இருக்கட்டும், ஃபீனோலாக இருக்கட்டும், ஃபீனோல் அல்லது அல்கஹால் தொகுதியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு RCOHோட தாக்கம் அடைந்து சோடியம் கார்பனேட்டோட தாக்கம் அடைந்து எங்களுக்கு CO2 கேஸை தரமாட்டாங்க. தாக்கம் அடைகிற அளவுக்கு இவங்களோட அமிலத்தன்மை போதாது. ஏன்னா மென்மூலம் தானே சோடியம் கார்பனேட். எனவே கார்பாக்சிலிக் ஆசிட் இந்த தாக்கத்துக்கு உட்படும். A வர முடியாது, ஃபீனால் OH B வர முடியாது. ஸோ வந்து இது மெட்டாவில் வந்து மிதைல் தொகுதி இருக்கிற ஃபீனால், இங்கே வந்து எங்களுக்கு ஃபீனால் வர முடியாது. COH இருக்குது, C வரும். இங்கேயும் COH இருக்குது, C வரும். எனவே உங்களுக்கு தெரியும் 34க்கு 3வது விட சியும் டியும் பொருத்தமானது. கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து சோடியம் கார்பனேட்டோட CO2 தரும். ஒரு நேரடியான ஒரு தியரி வினாக்க நாங்கள் போகலாம். இதேபோல் 35வது கேள்வி மிச்சம் கவனமாக பார்க்க வேண்டியது ஒரு மின்பகுப்பொருள் சம்பந்தமாக சொல்லிருக்கு. உதாரணமாக ஒரு மென்னமில கரைசல் எடுப்போம். ஒரு CH3COH கரைசல் நான் எடுக்கிறேன். இந்த கரைசலில் பகுதியானாக்கம் நீர் நீங்கள் போட்டு எழுதலாம் அல்லது நீர் போடாமல் எழுதியிருக்கிறேன். CH3COO- கரைசல் சக H+ கரைசல் நீர் போட்டிங்கன்னா H3O+ கரைசல். முதலாக சொல்லிருக்கிற வந்து மின்னோட்டம் ஒன்றை கடத்தும் போது அன்னயன் மூலமாக கொண்டு செல்லப்படும் ஓட்டத்தின் பின்னமானது கற்றையன் மூலமாக கொண்டு செல்லப்படும் ஓட்டத்தின் பின்னத்தில் அதிகமாகும். 2வது அன்னயண்ட கடத்துதிறன் கற்றையண்ட கடத்துதிறன் அதிகமாகும். இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் எப்போதும் உண்மையான சொல் கேட்டிருக்கு. எப்போது பெரும்பாலும் இந்த 2 கூற்றுக்களுமே பிள்ளை. நீங்கள் பெரும்பான்மையான சந்தர்ப்பங்களை பார்த்தா கூட பொதுவாக பிள்ளை நீங்கள் மறந்துடப்படாது. ஒரு கரைசலுக்குள்ள ஒரு மின் கடத்தப்படுறதுல வந்து அயனுடைய நகர்வு வேகம் தங்கியிருக்கு. அயன் நகர்வு வேகம் கூடுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் கடத்துதிறன் கூடும். செறிவு கூடினாலும் கூடும். அயன் நகர்வு வேகம் கூடினாலும் எங்களுக்கு வந்து கடத்துதிறன் கூடும். பொதுவாக ஒரு கரைசலில் H+ நகர்வு வேகம் நல்லாவே கூட இருக்கும். எனவே H+ மூலம் கடத்தப்படுற மின்னோட்டம் பொதுவாக ஒரு கற்றையனை பொறுத்த மட்டும் இப்போ நீங்கள் இதிலே பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை விட H+ நல்லாவே பருமனில் சின்ன ஆள்.
அசட்டேட் பெரிய ஒரு அயன், மூலக்கூறத்தில் இருக்கக்கூடிய அயன். எனவே தான் பொதுவாக எங்களுக்கு கட்டாயன் மூலம் கொண்டு செல்லப்படுற மின்னோட்டம் தான் பொதுவாக அதிகரிக்கும். சில இடங்களில் விதிவிலக்கு வரலாம், பட் பொதுவாக இந்த மாற்றங்கள். உதாரணமாக நீங்கள் HCl கரைசல் எடுத்தால் கூட இது மின் பொருள் இல்லை, வண்ணமிலம். பட் ஸோ விளக்கப்படுறதுக்காக வேண்டி H+Cl- நீங்கள் நல்லா விளைக்கணும். H+ தான் ஒரு 80% இந்த கரைசல் மின் கடத்தக்கூட 80% மின் H+ தான் கடத்து, 20% தான் Cl- கடத்தப்படும். எனவே எப்போதும் பண்ணக்கூடிய அந்த கூட்டு பிழையாக இருக்கும். பெரும்பான்மை சந்தர்ப்பங்களிலேயே கட்டாயம் தான் அதிகளவான கடத்தறனை கொண்டிருக்கும். எனவே A B பிழையரிக்கும். உண்மையில் உங்களுக்கு C ஒரு குழப்பகரமான வசனம் அறிக்கும், C ஒரு கன்ஃபியூஸ் ஆக்கும் பிள்ளைகளுக்கு. சிட்டியாக பார்த்துக்கொள்ளுங்க என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி. நான் அதையும் போடுறேன் எகெயின். திருப்பியும் அந்த மின் பொருள் கரைசலை போடுவேன். அசிட்டிக் அமில கரைசல் இதுக்குள்ளே CH3COO- கரைசல் சக H+ கரைசல் இருக்கு. இப்போ எப்போதும் மூலக்கூறுகளில் மின் பொருள் மூலக்கூறு சிறிய சதவீதம் மாத்திரமே அயன்களாக கூட்டப்பிரிகை அடையும். பொதுவாக இந்த வசனம் சரியல்ல. மின்னமிலங்களை பொறுத்த மட்டும் அவங்களோட கூட்டப்பிரிகை அளவு மிகவும் குறைய. வண்ணமிலம் அப்படி இல்லையே, முற்றா பிரிவு. பட் மின்னமிலங்கள் பகுதியாக தான் கூட்டப்பிரிகை அடையும். நல்லாவே அவங்களோட கூட்டப்பிரிகை வீதம் குறைய. பட் இருந்தாலும் எப்போதும் கொண்டு வர முடியாது. இதுக்குள்ளே நீங்கள் NaOH சேர்த்து பாருங்கள். NaOH கரைசல் சேர்த்து முடிய உருவாகிற Na+OH- இந்த இருக்கிற OH- கார ஊடகத்தில் OH- H+ம் சேர்ந்து H2O லிக்விடாக மாறும். H2O லிக்விட் பகுதியாக தான் அயனாக்கம் அடைஞ்சு H+OH- கொடுக்கும். எனவே சமநிலையில் உங்களுக்கு தெரியும், பகுதி அயனாக்கம் நீர் அடைகிறதால H+ அளவு குறையும். எனவே தான் சமநிலை என்ன செய்யமுண்டா லீ செட்லியர தத்துவப்படி அவரை செறிவு அதிகரிக்கிறதுக்காக சமநிலை முன்னோக்கி நகரும். எனவே வேறு கூட்டப்பிரிகை அடைகின்ற அளவு அதிகரிக்கும். எனவே எப்போதும் சிறிய அளவு என்பதல்ல. கார ஊடகத்தில் உதாரணமாக அசிட்டிக் அமிலம். அதே மாதிரி நீங்கள் அமோனியம் ஹைட்ரோக்சைடை பொறுத்த மட்டும் பகுதி அயனாக்கம் அடைஞ்சு அமில ஊடகத்தில் கரைதிறம் கூறத்தை நீங்கள் பார்க்கலாம், அயனாக்களவு கூறத்தை நீங்கள் பார்க்கலாம். எனவே எப்போதும் மன்னத்தால் அந்த கூற்று பிழை அறிக்கும். அடுத்தது ஓகே, கூட்டப்பிரிகை விட்ட மின் பொருளை பின்னம் ஐதாக்களோடு அதிகரிக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஐதாக்கள் வீடியோ சொல்கிறேன். அது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சரிதானே. ஏன் Ka சமன் உங்களுக்கு தெரியும், C இருக்கும். ரைட், கூட்டப்பிரிகை அளவு அல்ஃபாவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும். மாறா வெப்பநிலையில் Ka ஒரு மாறிலி, இவர் மாறிலி மாற மாட்டார். ஐதாக்கம் செய்ய போகிறீங்க, நீங்கள் ஐதாக்கல் செஞ்சால் செறிவு குறையும். எனவே அல்ஃபா அதிகரிக்கும். கூட்டப்பிரிகை விட்ட மின் பொருள் மூலக்கூறு பின்னம் ஐதாக்களோட எப்போதும் அதிகரிக்கும். மாறா வெப்பநிலையில் என்ன ரீசன் என்ன சொன்னால் Ka மாறல் இனத்தால் அந்த கூட்டு சரி D மற்றும் சரியானத்தால் 5வது போயிடும். 36வது கேள்வி எங்களுக்கு ஆவி பரப்புடைய அலசன் ஹைட்ரோ கார்பன்களுக்கும் பூகோள சூழல் பிரச்சனைக்குமான தொடர்பு சம்பந்தமான கூற்றுக்களில் எது அல்லது எவை என்று கேட்டிருக்கிறாங்க. இதில் முதலாவது CFC, HCFC, HFC ஆகிய மூன்றும் பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யும். 3 பேரும் வலிமையான பச்சையை விட்டு வாய்ப்பார். உங்களுக்கு தெரியும், நாம் CFCயை தான் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தினோம். CFCயை பொறுத்த மட்டும் இவர் கீழ் வளிமண்டலம் இருக்குதானே, எங்களோட கீழ் வளிமண்டலம் மாறர் மண்டலத்தில் இவர் பெருசாக தாக்குறதில்லை. இவர் என்ன செய்வார்னு சொன்னால் மேல் வளிமண்டலம் போவார். அதாவது படைமண்டலம் போய் உயர் சக்தி UV கதிரை உறிஞ்சி இந்த அறிக்கை பிணைப்பில் சமப்புளவு நடைபெறுவதன் காரணமாக குளோரின் சுயாதீன மூலிகத்தை உருவாக்குவார். உருவாக்கி வர குளோரின் சுயாதீன மூலிகம் ஓசோனை நேரடியாக தாக்கி O2 சக OCl மாற்றமடைய செய்யும். எனவே தான் அது சுயாதீன மூலிகம் உங்களுக்கு தெரியும் O டொட்டோட தொடர்ச்சியாக OCl ரியாக்ட் பண்ணி O2 சக Cl தரும். ஸோ Cl ஊக்கி இந்த இடத்துல தாக்கத்தில் பயன்படுத்தப்பட்டு இன்னொரு தாக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது. எனவே CFC சரிவரான்னு சொல்லி நாங்கள் யாருக்கு போனோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் HCFC போனோம். HCFCயை பொறுத்த மட்டும் ஹைட்ரோ சேர்வையை நாம் எடுத்தோம். பட் இருந்தாலும் அங்கே Cl இருக்கிறபடினால, பட் இருந்தாலும் பெருமளவான இந்த HCFC மூலக்கூறு கீழ் வளிமண்டலத்தில் அழிஞ்சிடும். ஏன்னா வலிமை குறைஞ்ச CH பிணை பிரிக்கத்தால் இருந்தாலும் ஆவி பரப்பு தன்மை கூட கொஞ்சம் தப்பி போய் Cl இருக்கிறதுல Cl உருவாக்கும். ஓசோனுக்கு குறைந்தளவான பாதிப்பை ஏற்படுத்தும். Cl உருவாக்கி பாதிக்கும். ஆனால் இது ரெண்டுக்கும் மாற்று வாயுவை நம்ம கொண்டு வந்தது யாருண்டா, ஓசோனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத HFC ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன். எனவே பெருமளவானது CH பிணை பிரிக்கத்தால் பெருமளவான மூலக்கூறு எங்களுக்கு கீழ் வளிமண்டலத்தில் அளிக்கப்பட்டிரும். அது மட்டுமல்ல, ஓசோனுக்கு இவர் கொஞ்சம் தப்பி போனால் கூட ஓசோனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். குளோரின் சுயாதீன மூலிகம் இல்லைன்றபடினால. எனவே தான் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், தற்பொழுது நாங்கள் மாற்று வாயுக்களாக HFCயும் CFCக்கு பதிலாக HCFC எடுத்தோம். HCFCக்கு பிறகு HFCக்கு வந்தோம். HFC ஓசோனுக்கு பாதிப்பில் நடந்தது. 3 பேரும் வலிமையான பச்சையை விட்டு வாயுக்கள் பூகோள வெப்பமுறுதலை ஏற்படுத்துறதுல CO2 விட வலிமையாக பங்களிப்பு செய்கிற தொகுப்பு வாயு வந்தபடினால் எங்களுக்கு இப்போ நாங்கள் மாற்று வாயுக்களாக உங்களுக்கு தெரியும் குளிரூட்டும் வாயுக்களாக அமோனியா, ஐசோபியூட்டேன், ஹைட்ரோஃப்ளோரோலிஃபின் HFO,
போன்ற பதார்த்தங்களை பயன்படுத்தினோம். எனவே இந்த 3 வலிமையான பச்சை வீட்டு வாயுக்கள். அது மட்டுமல்ல பூகோள வெப்பமுறுதல் ஏற்படுத்துகிற ஆக்கள். சிஎஃப்சி ஆனது மாறன் மண்டலத்தில், நம்மளோட மாறன் மண்டலம் கீழ்வழி மண்டலமே, மாறன் மண்டலத்தில் குளோரின் மூலிகங்களை உருவாக்கி ஓசோன் படை தேய்வடைதல் பங்களிப்பு செய்யும். குளோரின் மூலிகங்களை உங்களுக்கு தெரியும், ஓசோன் படையை பாதிப்படைய செய்ய முடியாது. கீழ்வழி மண்டலத்தில் பிரிஞ்சு, அது மட்டுமல்ல கீழ்வழி மண்டலத்தில் பிரியவும் மாற்ற மூலிகங்களை சிஎஃப்சி உருவாக்குறது இல்லை. எனவே பிழை. ஹெச்எஃப்சி ஆனது படை மண்டலத்தில் குளோரின் மூலிகங்களை உருவாக்கி, ஹெச்எஃப்சியில் குளோரின் மூலிகம் வர முடியாது. ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் முந்தி வழங்கப்படுத்திட்டான். சிஎஃப்சி HCFC ஆகிய இரண்டும் படை மண்டலத்தில் குளோரின் மூலிகங்களை உருவாக்கி ஓசோன் படை தேய்வதில் பங்களிப்பு செய்யும். சரியான கூற்று. ரெண்டும் ஒரே அளவு இல்லாட்டியும் HCFC குறைய இருந்தாலும் ரெண்டும் பங்களிப்பு செய்யும் என்று சொல்லிக்கிறதால சரியான கூற்றினத்தால் 4வது விடைப்படுத்தும். 37வது கேள்விக்கு நீங்கள் போகலும். கார்பன் பிரதிருப்பமான காரியம் வைரம் உங்களுக்கு தெரியும். 2 பேரையும் பொறுத்தவரை நிறைய இயல்பு வேறுபாடுகள் இருக்குது. காரியம் கார்பனை சுற்றி 3 கார்பன் sp2 கலப்பில், 3 கார்பன் தலமுக்கோண ஷேப்பில் தலை வடிவாக உருவாக்குறது. ஒரு இலத்திரன் சுயாதீனம் அரிக்கும் என்றதால் அந்த இலத்திரம் உங்களுக்கு தெரியும் மின் கடத்தலில் அந்த இலத்திரம் பங்களிப்பு செய்யும். வைரத்தை பொறுத்தமல்ல அப்படி அல்ல, ஒரு முப்பரிமாண வடிவான ஷேப். கார்பனை சுற்றி 4 கார்பன் அணுக்கள் தொடர்ச்சியாக முப்பரிமாண ஷேப்பில் ஒவ்வொருத்தரையும் சுற்றி அமைஞ்சிருக்கும். எனவே வன்மை காரியத்தை கூட இருக்கும். ஆனால் முதலாவது வைரத்தில் கார்பன் அணுக்கள் நான்முகி வடிவத்தில், கார்பனை சுற்றி 4 சிக்மா இருக்குது. ஏனைய 4 கார்பன் அணுக்களால் சூழப்பட்டு ஒரு முப்பரிமாண சாலகத்தை தரும் என்பது மிக சரியான கூற்று. காரியம் நலிந்த வந்தர்வாலின் கவர்ச்சி விசைகளால் ஒருங்கிணைத்து வைக்கப்படும் இருபரிமாண படைகள் ஆக்கப்பட்டுள்ளதினால் சிறந்த உராய்வு நீக்கிய தொழிற்படும். சரி, உங்களுக்கு தெரியும் காரியம் உராய்வு நீக்கிய தொழிற்படும். அது காரணம் காரியம் அந்த கார்பனை சுற்றி 3 சிக்மா படை பிரிக்கத்தால் அந்த அறுகோண வடிவான படைச்சாலகங்களை உருவாக்கும். இந்த படைச்சாலகங்கள் ஒவ்வொன்றுக்கும் இடையில் வலிமை குறைந்த அந்த வந்தர்வாலின் கவர்ச்சிகள் தான் படைச்சாலகங்களுக்கு இருக்கும். வந்தர்வாலின் கவர்ச்சிகள் இது லேசாக உடையும் மண்டத்தால் எங்களுக்கு காரியத்தில் படைச்சாலகம் ஒன்றுக்கு மேல் ஒன்று வழுக்கி அசையும். இதால் உராய்வு நீக்கிய தொழிற்படும். எனவே அந்த கூற்றங்களுக்கு சரியான கூற்றாக இருக்குது. வைரம் சிறந்த வெப்ப கடத்தையும் மின் கடத்தையும் ஆகும். பிழை உங்களுக்கு தெரியும், அது காரியத்துக்குரிய விடயம். ஒரு சிறந்த வெப்ப மின் கடத்தி இருக்குது, சுயாதீனத்தில் காணப்படுறது. காரியம்தான் மின்ன கடத்தக்கூடியது. அடுத்தது உங்களுக்கு தெரியும் வைரத்தை விட காரியம் கணிசமான அளவு உயர் உருகிநிலையை கொண்டிருக்கும். உண்மையாக அந்த வசனம் ஏன் பிழை என்று சொன்னால், வைரத்தை விட காரியத்துக்குத்தான் உருகிநிலை கூட, ஆனால் அந்த கணிசமான அளவு கூட என்று சொல்லிருக்கத்தெல்லாம் பிழை. அது சின்ன ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு 50 ஃபாய்ஸுக்குள்ளாம் சின்ன வித்தியாசம் கொண்டு வரும். எனவே பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் வராது, பெரிய டிஃப்ரெண்ட் வராது, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வரும். பட் காரியத்துக்குத்தான் மறந்துடப்படாது, காரியத்துக்கு தான் உருகிநிலை கூட, கணிசமான அளவு கூட இல்லைன்றதால குறைந்த அளவு தான் கூடத்தால் எங்களை கூட்டுப்பட. எனவே ஏயும் பியும் சிறந்ததால் மூலாவடியே போயிடும். 38வது கேள்வி கேசஸ் கேள்வி உண்டு. மிக இலகுவான கேள்வி. மூலாவது ஒரு மெய்வாயு மாதிரியில் உள்ள மூலக்கூறுகள் வெவ்வேறு கதிகளில் இயங்கும். அதேவேளை ஒரு லட்சிய வாயு மாதிரியில் உள்ள எல்லா மூலக்கூறும் ஒரே கதியில் இயங்கும் என்பது பிழையானது. ஒரே கதியில் இயங்காதனத்தில் தான் நம்ம கதி வர்க்க இடை சராசரி கதியெல்லாம் பயன்படுத்துகிறோம். எனவே அது பிழையான கூற்று. அடுத்தது அதி உயர் அமுக்கங்களில் லட்சிய வாயுக்களை திரவமாக்க முடியும். பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பி கூற்று பிழை. திரவமாக்குற கதை யாருக்குன்னா மெய்வாயுக்களுக்கு. மெய்வாயுக்களுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அமுக்கத்தை கூட்டி ஒரு லெவலுக்கு கொண்டு நாங்கள் திரவமாக மாற்ற யோசிக்கலாம். அவதி வெப்பநிலைக்கு உங்களுக்கு தெரியும், அவதி வெப்பநிலை உள்ளுக்கு அந்த வேலையை நம்ம செய்யலாம். அவதி வெப்பநிலையை தான் அந்த வேலை செய்யலான்றது உங்களுக்கு தெரியும். உதாரணமாக இந்த உங்களோட அவத்தை கிராஃப் அடுத்த இலையும் வந்திருக்கு. இப்போ அவத்தை கிராஃபை பொறுத்த மட்டும் இல்லை, உதாரணமாக இந்த சொலிட், இது லிக்விட், இது கேஸ் ஃபேஸில் இதற்கு அதி உயர் அமுக்கம் வெப்பநிலை கிராஃபை பிடி கிராஃப், அமுக்கம் வெப்பநிலை கிராஃப். இதில் நிறைய கேஸ் உள்ள மேக்ஸிமம் வெப்பநிலை அவதி வெப்பநிலை. அவதி வெப்பநிலைக்கு உள்ளதான் நீங்கள் அமுக்கத்தை கொடுத்து வாயுவை திரவமாக்கி திரவ வாயு சமநிலைக்குள்ளே வரலாம். இங்கே வந்தீங்கன்னா நிறைய அவதி வெப்பநிலை இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமுக்கம் கொடுத்தாலும் கேஸாக மட்டும் இருக்கும், வாயுவை திரவமாக்க இல்லாது. அது யாருக்குன்னா மெய் வாயுவுக்கு. எனவே இது லட்சிய வாயுக்குரிய கதை இல்லை. ஒரு லட்சிய வாயுவில் போல்ட்ஸ்மான் மேக்ஸ்வெல் வலை ஒரு உயர் புள்ளி கதிப்பரம்பல் வலை உயர் புள்ளியை சுற்றி சமச்சீரானதாகும் என்பது பிழையான கூற்று. நம்ம சமச்சீரான கிராஃப் வரைகிறதே இல்லை. மூலக்கூறுகளில் எண்ணிக்கைக்கு எதிராக மூலக்கூற்று கதிய கிராஃப் ஆக்கினோம்டா எங்களுக்கு தெரியும் இப்படியான ஒரு கிராஃப் தான் வரும். இது ஒரு இந்த உயர் புள்ளி என்ன இந்த உச்ச நிகழ்வு கதி, இதை சுற்றி சமச்சீர் வர மாட்டாது. 2 பக்கமும் சமச்சீரற்ற கிராஃப் தான் வரும். எனவே பிழையானது. ஒரு மெய்வாயுவின் அமுக்கப்பட்ட தன்மை காரணி எங்களுக்கு அமுக்கத்தில் தங்கியிருக்கு, அமுக்கத்தை சார்ந்திருக்கு என்பது சரி. எனவே நீங்கள் 5வது விடைக்கு போகலாம். இது லட்சிய வாயுக்கு வந்திருந்த பிழை.
உங்களுக்கு தெரியும் அமுக்கப்படுதன்மை காரணி Z எதிர் P வரைகிறாங்க. நார்மலாக ஒரு மெய்வாயுக்கும் லட்சிய வாயுக்கும் வரைஞ்சோம்னு சொன்னால் அமுக்கத்தை நீங்கள் அதிகரித்தாலும் Z சமன் வந்து உங்களுக்கு தெரியும் PVங்கள் NRT, லட்சிய வாயுக்களுக்கு PVயும் NRTயும் ஒன்று கொண்டு சமனத்தால் Z பெருமானம் உண்டாவே இருக்கும் எவ்வளவு அமுக்கத்திலையும். ஆனால் அமுக்கத்தில் லட்சிய வாயுக்களுக்கு வந்து அமுக்கப்படுதன்மை காரண பெருமானம் அமுக்கத்தில் தங்கியிருக்காது, அமுக்கம் மாறாது. ஆனால் மெய்வாயுக்களுக்கு அப்படி அல்ல, மெய்வாயுக்களுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்குது. H2 கேஸ் போன்ற ஆக்களுக்கு இப்படி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி CO2 கேஸ் போன்ற ஆக்களுக்கு மாற்றம் அடைவேனா ஸோ வந்து குறைஞ்சி வரக்கூடும். எனவே வந்து மெய்வாயுக்களுக்கு இந்த ஹார்ட்ரிக்கு ரெண்டும் மெய்வாயுக்களுக்குரியது. இந்த அறிக்கை உங்களுக்கு தெரியும் இலட்சிய வாயுக்களுக்குரியது, இலட்சிய வாயு. எனவே மெய்வாயுக்களுக்கு அமுக்கத்தோட அதில் அமுக்கப்படுதன்மை காரணி மாறும் என்பது சரி. 5வது போகலாம். 39வது கேள்வியிலேயும் எங்களுக்கு ஒரு அவத்தை வரைபடம் தந்திருக்கிறாங்க. அமுக்கம் வெப்பநிலை கிராஃப். இதில் தூய பதார்த்தம் போன்ற அவத்தை வரைபடம் தரப்படுது. சரியான குறி கேட்டிருக்கிறாங்க. முதலாவது, ஓர் அலகு கனளவில் உள்ள மூலக்கூறுகள் எண்ணிக்கை. ஒரு அலகு கனளவில் உள்ள மூலக்கூறுகள் எண்ணிக்கை திரவ எண்ணிக்கை எப்போதும் திரவத்தை விட வாயுவத்தையில் அதிகம்னு சொல்லியிருக்கு. ஸோ திரவம் லிக்விட்னு எடுப்போம், இது கேஸ்ன்னு எடுப்போம். மூலக்கூறு எண்ணிக்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் மூலக்கூற்றுடைய கவர்ச்சி வீச குளிரிக்கத்தால் திரவத்தில் வந்து அடைக்கப்படுற மூலக்கூறுகள் எண்ணிக்கை உயர் வரைக்கும், வாயுவில் அடைக்கப்படுற மூலக்கூறு எண்ணிக்கை குறையத்தானே இருக்கும். இடைவெளி கூடத்தானே ஒரு குறிப்பிட்ட கனளவை நாம் அடைச்சி பார்த்தோம்னு சொன்னால் வாயு குறையத்தானே இருக்க போகுது. என்ன வாயு மூலக்கூறுக்கு இடையில் கவர்ச்சி விசை குறையத்தால் இடைவெளி அதிகமாக இருக்கும். இந்த கூற்று எங்களுக்கு பிழையான கூற்று. 2வது கூற்றை பாருங்கள். ஒரே வெப்பநிலையில் திரவ அவத்தையும் வாயு அவத்தையும் ஒருபோதும் ஒன்றாக இருப்பது என்பது பிழையான கூற்று. அவத்தை வரைய படித்தாங்க தெரியும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் திரவமும் வாயு திரவ வாயு சமநிலை உள்ளது. இந்த கோடு முழுவதும் திரவ வாயு சமநிலை இருக்கும். நிறைய உதாரணம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை எடுக்கிறேன். அந்த வெப்பநிலையில் நிறைய வெப்பநிலை போனீங்கன்னா திரவம் வாயும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்க, ஒரே தொகுதிக்கு இருக்க போகுது. அதே மாதிரி வந்து சீயும் ஒரே பிள்ளை பாருங்கள், ஒரே அமுக்கத்தில் திண்மமும் வாயும் ஒரே வாயுவத்தையும் ஒருபோதும் ஒன்றாக இருப்பதில்லை. நேருக்கு இந்த அமுக்கத்துக்கு போய் பாருங்கள். மும்மை புள்ளி கீழுக்கு, இது மும்மை புள்ளி, ஏன்னா 3 சமநிலையும் சந்திக்கிற புள்ளி. இது கீழுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட அமுக்கத்தில் இந்த இடத்த பாருங்கள், சொல்லிட்டும் கேஸும் இருக்கிற சமநிலையில் இருக்க போகுது. எனவே குறிப்பிட்ட அமுக்கத்தில் அப்படி கிடைக்கும் எங்களை பிள்ளை. அடுத்தது உங்களுக்கு தெரியும், தொகுதியானது மும்மை புள்ளியில் இருக்கும்போது இதற்கு மும்மை புள்ளி 3 சமநிலையும் சந்திக்கிற புள்ளியாக மும்மை புள்ளியில் காணப்படுகின்ற பொழுது வாயு திரவ நிலைக்கு மாறும் வீதம் திரவம் வாயு நிலைக்கு மாறும் வீதத்துக்கு சமனளிக்கும். வாயு திரவ நிலைமைக்கு, அதாவது வந்து லிக்விட்டும் கேஸும் சமநிலையில் இருக்கும்னு சொல்கிறது. மும்மை புள்ளியில் வந்து 3 சமநிலையும் இருக்கும். முன்முக தாக்க வீதம் பாருங்கள், லிக்விட் கேஸ் ஆகிறதுல முன்முக தாக்க வீதம், அதே மாதிரி பின்முக தாக்க வீதம் கேஸ் லிக்விட் ஆகிறது. சமநிலை இருக்கும்ன்றதால் மும்மை புள்ளியில் RF/RR முன்முக பின்முக தாக்க வீதம் சமனடைக்கும். எனவே திரவம் வாயுவாக மாறுற வீதமும் வாயு திரவமாக மாறுற வீதம் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும் என்பது சரியான கூற்று மும்மை புள்ளியில். எனவே 5வது விட எங்களுக்கு வந்து D மட்டும்தான் எங்களுக்கு பொருத்தமான கூற்று. 5வது விடைக்கு நாங்கள் போயிடலாம். 40வது ஒரு இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி கேள்வி. சரியான கூற்றுக்கள் கேட்டிருக்கிறாங்க கைத்தொழில் செய்முறை சம்பந்தமாக. A, டவ் முறை மூலம் மெக்னீசியம் பிரித்தெடுக்கும் போது மூலப்பொருளாக கடல் நீரை நேரடியாக பயன்படுத்தலாம். நல்லா விளைய கொள்ளுங்க. அப்படி நாம் யூஸ் பண்ணுறது இல்லை. நாம் யாரை பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், பிட்டர்ன் கரைசல், பிட்டர்ன் தாய் திரவம், கரியுப்பு வந்து கரைத்திறப்புக்கு பிறகு மெக்னீசியம் ஓரளவு உயர் சரிவில் காணப்படுகின்ற பிட்டர்ன் கரைசலை யூஸ் பண்ணுறமே தவிர கடல் நீர் நம்ம நேரடியாக யூஸ் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கடந்த பேப்பரில் ஹைஜியம் தெளிவாக பாருங்கள், ஸ்டெப் எல்லாம் எழுதி காட்டுறீங்க முன்னுக்குள்ள வீடியோக்குள்ள. செறிந்த HCl, அதே மாதிரி வந்து பிட்டர்ன் கரைசலோட சுண்ணாம்புக்கல் அல்லது டொலமைட் தான் இதில் மூலப்பொருட்கள் உண்டரிக்கும். எனவே எங்களுக்கு குறிப்பிட NaOH உற்பத்தியின் போது இரசக்கலங்களுக்கு பதிலாக மென்சவு கலங்களை பயன்படுத்துவது சூழல் நேயமானதாக அமையும். சரியான கூற்று. முன்னுக்குள்ள வினாக்களை நாங்கள் வீடியோவில் தெளிவாக கழிச்சிருக்கிற மென்சவு கலங்கள் NaOH உற்பத்தி சம்பந்தமாக கடந்த 2019 பிறகுள்ள இந்த ABCடிகளில் தெளிவாக நான் கழிச்சிருக்கிறேன். பார்க்கலாம் நீங்கள் எப்படி நடக்கும்னு சொல்லி. கட்டாயனை மாத்திரம் உட்புற மென்சவு இருக்கும். மனோட்டில் Cl2 கேஸ், கதோட்டில் வந்து H2 கேஸ், டைட்டேனியம் மனோட், நிக்கல் கதோட் சொல்லி நம்ம கழிச்சிருக்கிறோம். இரசக்கலங்களை விட NaOH உற்பத்திக்கு வந்து நீங்கள் மென்சவு கலங்கள் சூழல் நேயமானதானே. ஏன் இரசம் பார உலோகம், சூழலுக்கு விடுவிக்கப்பட்ட உணவுச் சங்கிலி வழியே உயிரங்கிகளை கடத்தப்பட்டு சூழலுக்கும் உயிரங்கிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே இரசக்கலங்களுக்கு பதிலாக மென்சவு கலங்கள் பயன்படுத்துவது சூழல் நேயமானது. சோடியம் கார்பைடு உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் சோல்வே செய்முறையின் வினைத்திறனை அமோனியாவாக்கல் கோபுரத்தை குளித்தல் மூலம் அதிகரிக்க செய்யலாம். இதுவும் சரி. ஏற்கனவே முந்தியுள்ள வினாக்களில் வீடியோக்களில் தெளிவாக இதை பற்றி 2 நிமிடங்களை கழிச்சிருக்கிறோம். முதலாம் படிமுறையை மட்டும் நம்ம வழங்கப்படுத்துகிறோம். அமோனியாவாக்கல் உங்களுக்கு தெரியும். முதலாவது கோபுரத்துக்குள்ள அமோனியாவை நம்ம பிரெயின் கரைசிக்க செலுத்தினோம்னு சொன்னால் இப்படி ஒரு புறவெப்ப சமநிலை தாக்கம் நடக்கும்.
ஒரு வெப்ப சமநிலை வாயு நீரில் கரைகிறது. எனவே நீங்கள் வெப்பநிலையை குறைச்சிங்கண்டா சமநிலை முன்னோக்கி நகரும். இந்த கூட்டு சரி. தொடுகை முறை H2SO உற்பத்தியில் செய்யும்போது ஊக்கியாக ரோதியம் பயன்படுத்தப்படும். பிழை. RHPT பயன்படுத்துறது H0 உற்பத்தியில் H2SO உற்பத்தியில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் பயன்படுத்துறது V2O5 ஊக்கி 1 ATM வளிமண்டல அமுக்கம் 450 ஃபாகேஜ் சிறப்பு வெப்பநிலை. எனவே D கூட்டு பிழை. Bயும் Cயும் சரியானதால் 2வது நாங்கள் கொடுக்கிறோம்.